அரசு போக்குவரத்து துறையிலே 1 லட்சம் கோடி இழப்பு. எப்படி? தனியார் முதலாளிகள் நடத்துகிற பேருந்தில் எல்லாம் லாபம் வருகிறது. பல புதிய வழித்தடங்களுக்கு விண்ணப்பிக்கிறார்கள். அரசு போக்குவரத்தில் இழப்பு எப்படி வந்தது? யாரு கேட்டது இலவச பேருந்து? ஆண்களுக்கு இலவசம், பெண்களுக்கு இலவசம், யார் வேணாலும் ஏறலாம், யார் வேணாலும் இறங்கலாம், திருட்டு பயிலும் ஏறி தாலி எடுத்துக்கொண்டு இறங்கலாம், யார் வேணாலும் வரலாம் போகலாம். யாரு கேட்டது இலவச பேருந்து? தரமான பேருந்து, பயணிக்க சரியான பாதை, தரமான போக்குவரத்து கேட்டோம். எங்கே கொடுத்தார்கள்? எங்கே இருக்கிறது? உயிரை காக்கும் மருத்துவத்தில் தரம் உண்டா? முதலமைச்சருக்கு முடியவில்லை என்றால் அப்போலோ, அமைச்சருக்கு முடியவில்லை என்றால் காவேரி, மற்றொரு அமைச்சருக்கு முடியவில்லை என்றால் எம்ஜி ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு போவார்கள். அப்ப அரசு மருத்துவமனை ஏன் தரமில்லை? தரமில்லை. அப்ப தரமற்ற மருத்துவமனையை எதுக்காக நடத்துகிறார்கள்? அதற்கு எத்தனை ஆயிரம் கோடி நிதியை ஒதுக்குகிறீர்கள்? அப்ப அந்த நிதி எங்கே போகிறது? ஒரு தனியார் முதலாளி கொடுக்கிற மருத்துவ தரத்தை ஒரு அரசு, 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசு கொடுக்க முடியவில்லை என்றால் அரசு தோற்று போகிறது. கையாளாக அரசு, தோல்வியுற்ற அரசு. அந்த அரசைத்தான் நீங்கள் தொடர்ச்சியாக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என் உடன் பிறந்தவர்களே.